வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல பொது அறிவு சம்பந்தமான கேள்வி பதில்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது மரங்கள் எப்படி மழை பொழிவுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது மரங்கள் நீராவியை உருவாக்க நிலத்தடி நீரும் வெப்பமும் தேவைப்படுகிறது. மரம் நிலத்திலிருந்து நீரை உறிஞ்சி அனைத்து பாகங்களுக்கும் கடத்துகிறது. பிறகு ஒளிச்சேர்க்கை நடைபெறும் பொழுது இலைகளில் உள்ள துளைகள் திறக்கப்பட்டு நீராவியாக வெளியேறுகிறது. அந்த நீராவியில் உள்ள நீர்த்துளிகள் எல்லாம் வளிமண்டலத்திற்கு உள்ள மாசுகளை கொண்டிருக்கிறது. நீர்த்துளிகள் எல்லாம் வளிமண்டலத்தில் உள்ள மாசுகளில் ஒட்டி கொள்கின்றன. நீர்த்துளிகளை பிடித்து வைக்கும் மாசுகளை வெளியிடுபவையாகவும் வெளியிடுபவையும் மரங்கள்தான். மரங்கள் வெளியேற்றும் வேதிப்பொருட்கள் மாசுகளாக உருமாறி நீர்த்துளிகளை பிடித்து வைத்திருக்கின்றன. இவைதான் நாம் பார்க்கும் மேகங்களாக நமக்கு தெரிகிறது. இந்த மேகங்களின் அடர்த்தி அதிகமாகும் பொழுது பூமியின் ஈர்ப்பு விசையால் மழை பொழிகின்றன. இப்படி மரங்கள் நீர்த்துளிகளை வெளியேற்றி வேதிப்பொருட்களையும் வெளியேற்றி நீர்த்துளிகளை பிடித்து வைத்து மழை பொழிவிற்கு காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பொழியும் எல்லா மழைக்கும் மரங்களே காரணம் என்று நாம் சொல்ல முடியாது. இன்று இந்த பதிவில் மரங்கள் எப்படி மழையை பொழிவிக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.